இது ஒரு கனவு, அது நினைவாக்குறது தான் நாங்கள் செயல்பட போகிறோம். கிட்டத்தட்ட 5 எங்களுடைய வாக்குறுதிகளை நாங்கள் இதுவரையிலும் நிறைவேற்றிட்டோம். நான் அந்த கட்டடம் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ காசு இருக்குன்றது நான் ஃபர்ஸ்ட் அறிவிச்சிடுறேன். சங்கத்தில் வருமானத்தை பெருக்கக்கூடிய விஷயங்களாகவும் நாங்கள் செயல்பட வேண்டியது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். இந்த சவாலை நாங்கள் வேண்டும் என்று தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். சரத்குமார் இப்போ நடுவில் ஒரு பேட்டி கொடுத்தாரு. எஸ்வி சினிமாஸோட. ஆமாம் சார், அதாவது தேர்தல் முடிஞ்ச உடனே சகோதரர் சரத்குமார் சார் அவர்கள் பத்திரிகை நிருபர்கள் சந்திப்பில் இது மாதிரி அக்ரிமெண்ட் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு சரத்து படிச்சிருக்காங்க. அது இன்னும் முழுமையாக இந்த நிர்வாகத்துக்கு வந்து சேரல. ஒரு 2 நாட்களில் அது சார்ந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த அந்த அக்ரிமெண்ட் கேன்சலேஷனுடைய விவரங்கள் அனைத்தும் எங்களுக்கு வந்து சேரும். அதற்கு பிறகு அதுகளை நாங்கள் படித்து நிர்வாகம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை விவாதித்து நாங்கள் முடிவெடுக்கணும் சார். உங்களுடைய 45 இது கொடுத்துருக்கீங்க வாக்குறுதி. 41 சார். அதில் முக்கியமாக மன்னிக்கணும், 41. அந்த 41ல் கிட்டத்தட்ட 5 எங்களுடைய வாக்குறுதிகளை நாங்கள் இதுவரையிலும் நிறைவேற்றிட்டோம். என்னன்னு சொன்னா, நம்ம முதல் கோரிக்கையா நாங்க போய் ஐஸ்ரீ கணேஷ் அவர்களிடம் நாங்க பேசணும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய கொடுக்கக்கூடிய உதவித்தொகை எங்களுக்கு நீங்க மாற்றி கொடுக்கணும், அதிகப்படுத்தி கொடுக்கணும், அதிக உறுப்பினர்களுக்காக கொடுக்கணும்னு கேட்டோம். அதை சகோதரர் அவர்கள் ஒத்துக்கொண்டு அதற்கு மேலும் நிறைய உறுப்பினர்களையும் நிறைய அதுக்கு கொடுத்த அமௌண்ட்டை விட அதிகமான தொகையும் கொடுப்பதாக ஒத்துழைச்சிருக்கிறது. எங்களுடைய முதல் கோரிக்கை நிறைவேறிடுச்சு. இரண்டாவதாக நம்மளுடைய வேந்தர் ஐயா அவர்கள், திரு பச்சமுத்து ஐயா அவர்களை நாங்கள் போய் சந்தித்தோம். இது மாதிரி எங்களுடைய உறுப்பினர்களுக்கு மருத்துவ உதவித்தொகை அல்லது மருத்துவ உதவி எல்லாமே நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். நாங்கள் இது மாதிரி எங்களுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கோம், நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டோம். அவர் முழுமையாக அதை ஒத்துழைச்சு சந்தோஷத்தோடு அவர் செய்து கொடுப்பதாக சொல்லியிருக்கார். இந்த நேரத்தில் அவருக்கு மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கடுத்து சுவாமி சங்கரதாஸ் கலைஞர் விருது என்கின்ற விருதை நாங்கள் நாடக நடிகர்களுக்கும் திரைத்துறையை சேர்ந்த கீழ்நிலையில் இருந்து நடித்து கொண்டு இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் அறிவிக்கிறதா நாங்கள் சொல்லியிருந்தோம். ஒரு 6 பேரை நாங்கள் தேர்தல் கீழ் சொல்லியிருந்தோம். அதற்காக தினத்தந்தி அதிபர் அவர்களை நாங்கள் போய் சந்திச்சோம். ஐயா, நீங்க இலக்கிய விருது கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதே போல நாடகத்துறையில இன்னைக்கும் நொடிஞ்சு போய் நிற்கிற நாடகத்துறையில தன் வாழ்க்கையே பயணமா வச்சுக்கிட்டு பணயமா வச்சுக்கிட்டு அவர்கள் சுவாமி சங்கரதாஸ் அவர்களுடைய நாடகங்களை தன்னுடைய ஆதாரமா வச்சுக்கிட்டு அவங்க தமிழை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய அங்கீகாரம் என்பது மிக முக்கியமா இருக்கு. மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்குது, அதுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அவங்களையும் நாங்கள் அங்கீகரித்து கௌரவப்படுத்த வேண்டியது எங்களுடைய மிக முக்கியமான கடமையா இருக்கு. அதனால் நாங்கள் கொடுத்த சுவாமி சங்கரதாஸ் கலைஞர் விருதை நீங்கள் அந்த இலக்கிய விருதோடு சேர்ந்து நீங்க கொடுக்கணும்னு சொன்னோம். அதுக்கு அவர்கள் சொன்ன விஷயம், முழுமையாக அந்த விழாவை நாங்கள் நடத்தி தருகிறோம் என்று எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கார். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிர்வாகத்தின் சார்பில் நாங்கள் தொடர்ந்து இவர்களை எல்லாம் போய் சந்திச்சு முறைப்படியான அந்த அக்ரிமெண்ட்ஸ் சிலர் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நாங்கள் கொண்டு எங்கள் கலைஞர்களுக்கு சேர்த்துறதுக்கு நாங்கள் போராடுவோம். அது போக டேட்டாபேஸ், அதாவது ஒவ்வொரு கலைஞர்களையும் தேர்வு யார் தகுதியானவர்கள் யார் தகுதி இல்லைன்னு இப்போ கார்த்திக் சொன்னது போல அது சார்ந்த விஷயங்களையும் இன்னைக்கு நாங்கள் கூட்டத்தில் விவாதிச்சுட்டோம். இப்படி 5-6 தேர்தல் வாக்குறுதிகளை இதுவரையிலும் நாங்கள் நிறைவேற்றிட்டோம். அதை இனிமே செயல்படுத்த வேண்டியதுதான் எங்களுடைய கடமை. அதுக்கான முயற்சிகளை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் சார். எஸ் சார், ரஜினி சார் மட்டுமல்ல, இயக்குனர் அவர்கள் பாரதிராஜா சார் அவர்கள், இயக்குனர் சங்கத்தை சேர்ந்த சில நண்பர்கள், தமிழ் ஆர்வலர்கள் என்னுடைய தோழன் சீமான் போன்ற தமிழ் உணர்வுள்ள அனைவருமே இதை முன்னெல்லாம் கோரிக்கையா வச்சிருக்காங்க. இப்பவும் தேர்தல் நேரத்தில் இது ஒரு கோரிக்கையா வைக்கப்பட்டது. நாங்கள் பொறுப்புக்கு வந்த உடனே நான் ரவி அண்ணனை தேர்தல் காலகட்டத்திலேயே நான் சந்திச்சு கேட்டேன், அண்ணே இது மாதிரி கோரிக்கைகள் இருக்கு,
இது சட்டப்படியாவது ஏதாவது பிரச்சனைகள் இருக்கானே அல்லது என்னென்ன ஏன் இது தீர்க்கப்படலைன்னு நான் கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, இல்லை பண்ணுனா இது சட்டப்படியா சில பிரச்சனைகள் இருக்கு, நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு சமூகம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒன்றும் தேவைகள் இல்லை, ஆனா இதை மாற்றுவதற்கு சட்டப்படியா சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அந்த நேரத்தில் நாங்க அதை பத்தி அவர்கிட்ட அங்க விவாதிச்சுக்கிட்டு இருக்க முடியல, கேட்கவும் முடியல. இப்ப நிர்வாகத்தில் நாங்க பொறுப்புக்கு வந்துட்ட பிறகு அது கடந்த நிர்வாகத்தால் கடந்த காலம்னு ஒரு 3 வருடம் இல்லை, இது கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருடமா ஒரு நிர்வாகம் இருந்திருக்கிறதுனால அங்கெல்லாம் என்ன கூட்டங்கள் முடிவு எடுக்கப்பட்டது அதையெல்லாம் விவாதிக்கணும். சட்ட வல்லுநர்கள்ட்ட விவாதிச்சு கண்டிப்பாக அது செயல்படுத்தப்படும் என்றால் அந்த உணர்வுகளுக்கு நாங்கள் முதன்மையாக மதிப்பளிப்போம், செய்வோம். உண்மையை சொல்ல போனா கமல் சாரும் ரஜினி சாரும் எங்களுடைய மூத்த கலைஞர்கள், மிக மரியாதைக்குரிய கலைஞர்கள். அவர்களை அந்த மேடையில் எப்படி நடிகர் சங்கம் வச்சு அழகு பார்க்கணுமோ அது கண்டிப்பா நாங்க செய்வோம். அது எங்களுக்கும் பெருமையான விஷயம் கூட. ஒரு நிமிஷம், இது சார்ந்த விஷயங்களை செயலாளர் பேசுவார். சார், இது கட்டடம் அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் முதல் நாள்ல இருந்து சொல்ற ஒரே விஷயம், நம்மளுக்கு சார்ந்த கட்டடமா இருக்கணும். அந்த இடத்துல மல்டிப்ளெக்ஸோ இல்லை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு சார்ந்த ஒரு கட்டடம், ஏற்கனவே ஒரு கட்டடம் இருந்தது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருந்தா நல்லா இருக்கும். ஒரு நாடக அரங்கம் இருந்தா பெருமையா இருக்கும். நாங்களும் அதாவது வெளி இடத்துல ஆடியோ ரிலீஸும் வெளி இடத்துல நாடகங்கள் பார்க்குறோம் தவிர 19 கிரவுண்ட் இருக்கிற நம்மளோட இடத்துல அந்த அரங்கம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்கு தான் நாங்கள் செயல்பட போகிறோம். இதுதான் எஸ்பிஐ சினிமாவோட நாங்கள் கூடிய சீக்கிரம் மீட்டிங் வச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த கட்ட விஷயங்கள் என்னன்றது நாங்கள் செயல்பட போகிறோம். இன்னொன்று, சங்கம் கட்டிட விவகாரத்தில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவையும் எடுக்க மாட்டோம். அதுக்கு ஒரு கமிட்டி குழு அமைக்கப்படும். ஒன்று, வருமானம் தருகிற வகையிலும் இருக்கணும். ரெண்டாவது, அது நம்மதுக்கு சங்க உறுப்பினர்களுக்கு பயன்பட வகையிலும் இருக்கணுங்கிறத எங்களுடைய நோக்கம். அதை நிர்வாகம் ஒரு குழு அமைத்து அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் விவாதிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படும். இல்லை, அதுதான் சொல்றேன். அவர் போட்ட கேஸ் இப்போ அடுத்தது எஸ்பிஐ சினிமாவோட பேசி முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே இட் ஃபால்ஸ் இன் பிளேஸ். அது தனிப்பட்ட கேஸாவோ அந்த மாதிரி இல்லை. ஸோ எவ்ரிதிங் ஃபார் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஃபர்ஸ்ட் நாங்கள் சொன்னது எஸ்பிஐ சினிமாவோட ஒப்பந்தம் ரத்து செஞ்சு அவங்க கிட்ட மியூச்சுவல் கன்சென்ட்ல வி வாண்ட் டு பார்ட். ஸோ தட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் அஜெண்டா நாங்கள் சொன்னது. அது முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்கிற எல்லா சபார்டினேட்ஸ் எல்லா விஷயமும் இட் வில் ஃபால் இன் பிளேஸ். இது ஒரு கனவு, அது நினைவாக்குறது தான் நாங்கள் செயல்பட போகிறோம். அந்த இடத்துல என்னென்ன வரப்போகிறது கூடிய சீக்கிரம், அந்த ப்ளூ பிரிண்ட்னு வரும்போது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொல்லுவோம். ஆனால் அந்த இடத்துல நடிகர்கள், எங்களோட ஆசை என்னென்னா மூத்த நடிகர்கள் உட்பட இளம் நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து சந்திக்கக்கூடிய ஒரு இடமாகவும், அதே சமயத்தில் நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு கட்டடம் வரணும்னு ஆசைப்படுறோம். நான் அந்த கட்டடம் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ காசு இருக்குன்றது நான் ஃபர்ஸ்ட் அறிவிச்சிடுறேன். சங்கத்தில் டோட்டலாக 21,37,017 ரூபா 84 பைசா அக்கௌண்ட்டில் இருக்குது. 87,75,000 ரூபா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம், எங்கே நோக்கி போகணுன்றது ஒன்று. ரெண்டாவது, இப்போ கட்டிட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது இதில் எது பைசாவும் தேராது. ஏன்னா அவங்க வாங்கினதில்லை, நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் கொடுக்கப்பட்டு மேற்கொண்டு நாங்கள் இதுக்கு முதலீட்டை நடிகர் சங்கத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நிறைய திட்டமிட வேண்டியது இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது 1.25 கோடி. இப்போ ₹1 வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நாங்கள் அது கொடுத்தது போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே கணக்கு தெரியும். அதனால் எங்களுடைய கனவுகள்ங்கிறது செயலில் மட்டுமல்ல, வருமானத்தை பெருக்கக்கூடிய விஷயங்களாகவும் நாங்கள் செயல்பட வேண்டியது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். இந்த சவாலை நாங்கள் வேண்டும் என்று தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதுக்கு நாங்கள் திட்டமிடுவோம். இல்லை, அதான் முக்கியமான விஷயம். ரொம்ப நன்றி. இந்த காட்சிகள் பார்க்குற அத்தனை நடிகர்கள் நடிகைகள்
தமிழ் சினிமா துறை சார்ந்த நடிகர்கள் நடிகைகள் தயவு செய்து ஒரு பொதுச் செயலாளராக நான் கேட்குறேன், வந்து உங்கள் மெம்பர்ஷிப்பை எடுத்துருங்க. வந்து ஆமாம், கண்டிப்பாக அலுவலகத்துக்கு வந்து நீங்கள் ஃபார்ம் எடுத்து ஃபில்அப் பண்ணி ப்ளீஸ் டூ கம் ஃபார்வர்ட் அண்ட் உங்கள் மெம்பர்ஷிப்பை பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நடிகர்கள், உதாரணத்துக்கு நடிகர் ஜெகன், திரு நரேன் அவர்கள், நிறைய பேர் வந்து கார்டு எடுக்காமல் இருந்திருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டூ கம் அண்ட் உங்கள் மெம்பர்ஷிப்பை பதிவு பண்ணுங்கள். நலிந்த நடிகர்களுடைய எண்ணங்களை சொல்வதற்காக அவனுடைய பிரதிநிதிகள் வந்து குறைவாக தான் இருக்காங்க. 2 உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. அந்த வகையில் அலங்காமல் நலிந்த நடிகர்களை பிரதிநிதிகளாக சேர்ப்பதற்கான திட்டம் ஏதாவது இருக்கா? இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு. அதாவது இப்போ சென்னையில் மட்டுமல்ல, எல்லா ஊர்களிலும் நாடக நடிகர்கள் அப்படிங்கிறவங்க வந்து மிக முக்கியமான இடங்கள்ல இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அடிப்படை பிரச்சனையே இங்க மேல் மட்டத்தில் உட்கார்ந்து நமக்கு தெரியாது. அப்ப அந்த வாழ்க்கை முறையில அங்க இருக்கிறவங்களுக்கு தான் அதை வந்து நமக்கு சொல்ல முடியும். அதே போல நபர்களை தேர்ந்தெடுத்து நியமனத்தில் நாங்க கொண்டு வருவோம். அங்க வந்து பாரபட்சம் பார்த்து எங்க அணி தேர்தல் நேரத்தில் எல்லாம் கணக்கில் வைக்காம திறமையானவர்களை கொண்டு வந்து எங்களுடைய எண்ணங்களுக்கு வேலை செய்யறவங்களை நாங்க அந்த பொறுப்புக்கு கண்டிப்பா கொண்டு வருவோம்.